படியிழந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாலும் பழமும் கொடுத்தார். அப்படி பகவானோடு பார்வதி கொலுகிறான்னு சொன்னா அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு பேயாமல பெருமலை வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்ட விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டுவாராம். அவர் ஒரு கோட்ட விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டினா அவர் மண்ணை வெட்டி எறிவாரு பாரு. அந்த ஒரு பிடி மம்பட்டி மண்ணுல காப்பிடி மண்ணு முதுகுல விழுந்துருமா. அந்த மாதிரி வெட்டி வீசி இருக்காரு. அந்த அளவுக்கு மொங்க மொங்க மொங்கன்னு ஓங்கி வெட்டி எறிவாரு. அந்த காலம் ஒரு கோட்டை விதப்பாட்டை வரப்பு வெட்ட ஒரே ஆளு ஒத்தைக்கு வெட்டிருக்காரு ஒரே ஆளு. குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. அடே 9 ஆளு. அதுலயும் குறை போட்டு வந்துருவா. குறை போட்டு போயிருவா. அவளுக்கு ஆட்டம் சாரிச்சு. அவளுக்கு வெத்தலை பாக்கு பொண்டாட்டி. ஏப்பா பொண்டாட்டியா? பொண்டாவும் டீம்யா. பொண்டாவும் டீம். பெறவே. சரி. அது போக 250 ரூபாய் அவளுக்கு சம்பளம் வேற. ஓ சம்பளம் 250 ரூபாய். ஆமா. சரி. குருணி விதப்பாட்டுல 9 ஆளு அதுலயும் குறை போட்டு வருவா. ஆமா அது இப்போ. எதுக்குங்க? எதுக்கு? மறுநாள் வேலை வேணுமா? நாளைக்கு வேலை வேணும்ல. அதுக்கு. ஆமா. ஆனா அந்த காலம் அப்படி கிடையாது. நீங்க என்ன சாப்பாட்டை மாறி மாறி சாப்பிட கூடாது. சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணும். 2 வேளை சப்பாத்தி. பிறகு மத்தியானத்துக்கு மட்டும் ஒரு உருண்டை சோற மட்டும் அரை வேளை. அதுக்கு மேல நீங்க சாப்பிட்டேன்னு வைங்க என்னையும் 10 நாள் வரைக்கும் தான் இருக்க முடியும். சுகர் ஏறி போகும் அப்படின்றவாங்க. சரிதான். ஆனா அப்ப அப்படி கிடையாது. என்ன அப்ப சாப்பிட்ட சாப்பாடே வேற வேற சாப்பாடு. ஒரு ஆம்பளை 3 உருண்டை களி சாப்பிட்டு வரான். 3 உருண்டைனா இவ்வளவு இவ்வளவு ரெண்டி இருக்கும். ஆமா நல்லெண்ணெயில தொட்டு 3 உருண்டை களி ஒரே ஆம்பளை சாப்பிட்டு வரான். அது அந்த உடம்புல சேரும். ஆமா. ஆனா இப்ப உள்ளவங்க சாப்பிடுற சாப்பாட பார்த்தா சரிதான் இட்லியா இருந்தா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணுமா. மல்லிகைப்பூ தலையில வச்சுக்கிடவா? தலையில வைக்கிறதுக்கு இல்ல மல்லிகைப்பூ மாதிரி லேசா இருக்கணுமா ஐயா. உடனே பூவா வரணும். பிறகு தோசையை சுட்டான்னா அந்த தோசை ஊதுனா காத்துல பறக்கணுமுங்க. அந்த தோசையை பிச்சா ஒத்த கைட்டு பிச்சா வரணும். பேப்பர் மாதிரி. இந்த கைட்டு அமைக்கிட்டு இப்படி எழுத கூடாது. பிறகு அப்படியே இருக்கு தோசை. சாப்பாடு பொங்குனான்னு சொன்னா அந்த சாப்பாடு பிச்சு பூ மாதிரி தொண்டைக்குள்ள தட்டாம உள்ள போகணுமுங்க. பொடி அரிசி. அப்ப சாப்பாடு அப்படித்தான் இருக்கும், தெம்பு அப்படித்தான் இருக்கும். தெம்பு அப்படித்தான். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. எப்படி? அந்த காலம் 4 சோளத்தை ஊற போட்டா 4 சோளத்தையும் ஆட்டி அந்த 4 சோளத்துல ஆட்டின மாவுல வெறும் 7 தோசை தான் இருக்குமா. வெறும் 7 தோசை. சோள தோசை. சோள தோசை. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. ஆமா சொட்ட தோசை. சொல்லு பாப்போம். என்னது? நான் சொல்ல பின்னாடி சொல்லு. சொல்லு. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. இதெல்லாம் எனக்கு சொல்லதுக்கு ரொம்ப லேசு. சொல்லு. இந்த எகடமோட கேள்வி எல்லாம் ஏண்ட கேட்காத. அப்படியே சொல்லிதான் பாப்போமா. சொல்லுமா பாப்போம். தாத்தாவுக்கு நாக்கு புரள மாட்டோமுங்க. கிட்ட போய் சொல்லு. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. சரி 7 சோள தோசையில சொல்லதுக்கு முன்னால உன் பேத்திய வயசுக்கு வந்துருவா. ஒரு தோசை சொத்த தோசை.
மூச்சு விடாம சொல்லு. நாலு சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. ஆமாய்யா, 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில ஒரு தோசை சொத்த தோசை. தோத்தா. ஆமா, அப்படித்தான் வரும் எனக்கு. தாத்தா நீ சொல்லு பாப்போம். அவர் சொல்லிட்டாரு பல்லு வாய்ப்பா இருக்கு. உனக்கு பல்லு வாய்ப்பு. சிலுக்கு வயர் சின்ன வயது. ஆமா, ஆம்பளை வேலை பார்த்து வந்த ஆம்பளைக்கு கட்டிய மனைவி முதுகுல கை பட்ட உடனே அவர் களைப்பெல்லாம் பறந்து போகும். அப்போ அதை போலத்தான் அந்த பார்வதி செய்த பணிவிடையத்தான் இன்னைக்கு பூலகத்து பெண்கள் நம்மளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது சரி ராஜியை கூப்பிட்டேன். என்ன சரி சரி ஆமா. அப்ப என் பார்வதி ஈரேழு உலகமெல்லாம் நான் இறையிழந்து வந்ததுனால நாம இரு பேர்களும் களைப்பு தீரணுமானா கையிலே இருந்து சொக்கட்டங்கால் ஆட வேணும் என்று அங்கே பார்வதியும் பகவானோ சொக்கட்டங்கால் வந்தவர் சோழியது தான் பர விளையாடி இருப்பார். விளையாடு வேளையில் சாமி மறுநாள் பொழுதில் ஐயா மறுநாள் தினமாதிரே மறுநாள் பொழுதில் மங்கையான பார்வதி மகாதேவன் இடமதி ஆண்டவா பரம்பொருளே என்னைக்கும் போலவே இன்றைக்கும் நீங்கள் படி இழக்க வேண்டும். அப்படி என்று படியரிசி அளந்து கொடுக்க ஆண்டவன் அகில உலகம் எல்லாம் படி இழக்க வேண்டும் என்று மறுநாளும் பயண வைத்தார். அவர் மறுநாளும் பயண வைக்கும் போது படி அரிசியை வாங்கினார். கைலாசத்தை விட்டு வாசலுக்கு தான் வந்திருக்கிறார். பார்வதி படி இழந்து கொடுத்தாலே சும்மா இருக்காளா? இருக்க மாட்டாள. அவ நினைக்கா ஆண்டவன் என்னைக்கும் படி இழந்துட்டு வாரேன்னு போறாரு. ஆனா இவர் வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாமத்தானே இந்த ஆண்டவன் படி இழக்கார். அப்படி என்ன இந்த ஆண்டவனால படி இழக்க முடியும்? எப்படி முடியும்? இவர் படி அளந்துட்டு வாராரா இல்லை படைத்த மனுக்களை எல்லாம் பட்டினி போட்டு தான் வருகின்றாரா? இதனையே இவரோடு சென்று இன்றைக்கு நாமல் பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று சதியாதி சக்தி பார்வதியா அவரோ ஆதிசக்தி பார்வதியா அரணார
போவேன். ஆமா. இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. அம்மா. உன்னை நான் அழைத்து செல்வதிலே ஒரு குற்றமும் கிடையாது. என்ன கூட்டிட்டு போங்க. ஆன போதிலும் உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்தேன். சரிதான். உலகத்தில் உள்ள மக்களை நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. ஆமா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். சரிதான். இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமையே. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா 21. அந்த காலம் கோட்டை கணக்கு தான் சொல்லுவாங்க. கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை, நீ முழு கோட்டி. முழு கோட்டை என்ன? அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் இந்த உலகத்துல நான் இப்படி எல்லாம் படைத்திருப்பேன் பார்வதி. நீ ஏழை மனம் கொண்டவள், சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு? இந்த தம்பிய இப்படி இருக்கான் அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. நீ கைலாசத்திலே அமர்ந்து ஆண்டவன் நான் சென்று வருகின்றேன். அப்படி என்ற ஆண்டவன் சொன்ன போது பார்த்தால் இந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன சொல்லுகிறாள்? இப்பேற்பட்ட ஆண்டவன் படியிழக்கும் இடத்துக்கு நாமளை அழைத்து செல்லவில்லை. அவர் படியிழப்புல ஏதோ குற்றம் குறை இருப்பதனாலதானே இந்த ஆண்டவன் நம்மள வேண்டாம்னு போறாரு. இப்பேற்பட்ட ஆண்டவனை இன்றைக்கு நாமல் சும்மா விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இவரையே படியிழப்பை பரிசோதித்தாக வேண்டும் என்று இறைவனாகிய சிவபெருமானுக்கு தெரியாமல் ஏதாவது 2 உயிர்களை பிடித்து நாமல் ஒளித்து வைத்திருக்க வேண்டும். மறைத்து வைத்திருக்கும் உயிர்களுக்கு ஆண்டவன் எப்படி படி இழக்கார்னு இன்னைக்கு பாப்போம். என்று பார்வதி யாரை வரவழைத்தார்? விஸ்வகர்மாவை வரவழை. என் மகனை விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தைக்கு சித்திரமாய் செப்பு செய்து, சித்திரமாய் செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா. விஸ்வகர்மா ஓடோடி வந்து காஞ்சனம் கம்பு வெட்டினார், கட்டை சிமிலை உண்டு பண்ணினார். பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிலை தான் கடைந்து திருக்கோடானை பூட்டும் போட்டு சீனி புட்டு மேலே போட்டு சிமலுக்கேத்த வருணங்களை தீட்டி சிமலையே கொண்டு வந்து பார்வதா தேவியின் கையிலே கொடுத்தார். பார்வதி கையிலே வாங்கி கொண்டு சிறிய சிமுலுக்குள்ளே நாமல் எதை பிடித்து அடைக்கலாம்? சிறிய சிமுலுக்குள்ள ஆணையை பிடித்து அடைக்க முடியுமா ஐயா? அடைக்க முடியாது. ஆணையும் அடைக்க முடியாது, குதிரையவும் அடக்க முடியாது. 2 கடாயை கொண்டு அடப்பமா? 2 கடாயை கொண்டு அடைக்கவா? எந்த கடாய? ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடாய்.
நமக்கு கூறு கிடையாது, உமக்கு விவரம் தெரியாது. எனக்கு கூறு இல்ல. ஆமா, பெரிய உருப்படியா அடிக்க கூடாது. சரி, அப்ப 2 பூனையை பிடிச்சு அடப்பமா. அவர்ல இருந்து உனக்கு ரொம்ப இருக்குப்பா கூறு. அவரா ரொம்ப அறிவாளி. அவர் ஆணைய சொன்னாரு. சரி, நான் பூனையை தானே சொல்லியிருக்கேன். ஆணையும் அடைக்க முடியாது, பூனையும் அடைக்க முடியாது. ரெண்டு எலிய கூட பிடிச்சு அடைக்க முடியாது. எலியும் போவாது. ஏன் அப்படின்னா என்ன? சிமிழ் இருப்பதா ஒரு எலுமிச்சங்கனியின் வடிவம். ஆமா, எலுமிச்சம்பழ வடிவம். அப்பேற்பட்ட சிமிழுக்குள்ளே 2 உயிர்களை பிடித்தடைக்கணுமானால் ஆனா பார்வதா தேவி எந்த உயிரை பிடித்தடைத்தா தெரியுமா? எப்படி ஐயா? அவள் ஆதி கையிலே என்ன ஐயா? சிறு உயிரா சித்தரு, சிறு உயிரா சித்தரு அவள் சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தாள். ஆனரும்பை பெண்ணரு ஆதிசக்தி கையிலெடுத்து சிவனுக்குள்ள போடுவாள். திருக்கொடானி போட்டு போட்டு சீனி போட்டு மேலே போட்டு முந்தானையில் முடிந்து எப்போ சீவன் வருவார் வருவார் எதிர்பார்த்து இருப்பார். முகமும் சீதேவியுமா எதிர்பார்த்து நிற்பார். ஆனா அன்றைய தினத்துல பார்வதி பகவான் வரும்போது வாங்கன்னு கேட்கல, வந்தனம் செய்யவில்லை, நீட்டினகால் மடக்கவில்லை, கவுந்த தலை நிமிரவில்லை. அவ மௌனமும் கவலையுமா இருக்கிறாள் மாயந்தங்கை பார்வதி. அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். என்னைக்குமே இந்த பார்வதி இப்படி இருக்க மாட்டாள. ஆனா இன்னைக்கு காலை நீட்டி கடவுளுக்கு முன்னால கவலையோடு அமர்ந்திருக்கிறாளே, இவளுக்கு என்ன ஆச்சு? தலையை அவுத்து போட்டிருக்கா, கவுந்த தலையை நிமிந்து பார்க்கல, பாத பூஜையும் முடிக்கல, பணிவிடையும் செய்யல. அப்படி என்ற ஆண்டவன் அருகாமையிலே வந்து அவர் என்ன கேட்கின்றார் தெரியுமா? அடியேடி அம்மா ஒரு நாளும் இல்லாத திருநாளாயிருக்கும் மௌனமாக இருப்பதென்ன அடிமாயந்தந்தை பார்வதி
ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏனம்மா இப்படி இருக்கிறாய்? இருக்கு அந்த வெத்து பையன் ஏன்ட்டு தங்களே இப்படி அந்த கவரை கொடுங்கயா. அந்த கவரை வெத்து கவரை ஏன்ட்டு தந்துட்டு போங்க தம்பி. ஓ உனக்கு யோகம் இல்ல. அந்த கவரை தாங்க. ஏன் தம்பி அந்த கவரை கொடு என்கிட்ட. கையில வச்சிருக்கீங்க வருங்க. அந்த கவரை கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு அன்பு. சரி போட்டு அது கொடுத்தாச்சு. கையில வச்சிருக்கேன் கவர். எனக்கு ஒரு அன்பளிப்பா தந்தி எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? சரி மழை நேரத்துக்கு சரி அவர் எங்கேயும் வெளியே போனா பயன்படும். ஆமா அதுக்கு தான். ஆனா எனக்கு ஒரு வேற உனக்கு வந்து பொன்னாட போத்துனாங்க எனக்கு ஒரு கைக்குட்டியாவது எடுத்து தரக்கூடாது. அதுக்கு தான் உனக்கு கவர் கொடுத்துருக்காங்க. அதான் கவர் கேட்டேன். சரி நீங்க கொடுத்த அன்பு போதுங்க. பொன்னாடே கொடுத்து சூப்பரா பாத்துவோம். பொன்னாட போத்திட்டு அதுக்கு தான் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமா 100 லட்சத்தை கொடுத்திருக்கின்றார். ஆளுக்கு 20 ரூபா வச்சுக்கணும் அப்படின்னு. சரிதானே? ஆமா நல்லா எழுதக்கூடாது. இப்படியாகவே இருக்கும் போது இந்த பொன்னான வேளையிலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் கணபதி செட்டியார் அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வன் ஜி மணிகண்டன் அவர்களும் அதோடு ஜி மகாலட்சுமி அவர்களும் பிரியா அவர்களும் ஜி மணிகண்டன் அவர்களும் அமுதா அவர்கள் சார்பாகவும் நவீன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு அழகான பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு 101 லட்சத்தை நாமளுக்கு ஒரு கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதனால நமக்கு 100 ரூபாயோடு பரிசளித்து அன்னார் அவர்கள் அன்போடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் அவர்களுக்கு முன்பாகவே அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளம் ஆனந்தவேல் அவர்களுடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அவர்களும் அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதுக்கு முன்பாக நமக்கு 50 லட்சத்தை பரிசளித்தார்கள். 50 லட்சத்தை அன்பளித்தார். பணம் கொடுத்தார், ஆனால் பெயரை சொல்லவில்லை. அதுவே பெருந்தன்மை குணம் என்பார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சாயங்கால நேரத்திலே அவர் அருமை சகோதரி நாம வில்லிசையின் மீது உள்ள அன்பை கொண்டு சரண்யா என்று சொல்லக்கூடிய சகோதரியின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு ஒரு பட்டுப்புடவை கொண்டு வந்து நாமளுக்கு பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். சாப்பிட்டுட்டு அப்படி வந்துகிட்டு இருந்தோன்னே சரி தாத்தா நின்னுங்க அப்படின்னா என்ன பேத்தி அப்படின்னு உங்களையா? ஆமா சரி மாதவி அக்கா எங்க இருக்காங்க? சரி என்ன பேத்தி இப்படி கேட்ட? நான் கூட்டிட்டு போறேன் என் கூட வா பேத்தி அப்படின்னு சொல்லி தாத்தா கூட வந்து நான் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் எங்க அக்காளுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி பேத்தியை கொண்டு போய் காமிச்சேன். அதுக்கு பிறகு என்ன பேசினாலும் யார் பேசினாலும் எனக்கு தெரியாது. அப்படி சரண்யா என்று சொல்லக்கூடிய சகோதரி நாமளுக்கு ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வந்து பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவர்கள் மாயா ஆண்டி அருளால் ஓடக்கரையான் கிருபையினாலே அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், ஐயா வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும், அவர் மலை முருகன் அவர் ஒன்றே பத்தி
நினப்பு வச்சு என் மாயாண்டி அருளாலே மங்களமாய் வாழ வேணும் என்று என் ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆதிவள்ளி கைலாச வாசலில் பராசக்தியாகப்பட்ட பார்வதாதேவி ஆண்டவனார் முன்னாலே நீட்டினகால் மடக்காமல் கவுந்ததலை நிமிராமல் மௌனமும் கவலையுமாயிருந்தால் அந்த மாயந்தங்கை பார்வதி பார்த்தார் ஆண்டவன். அடியே பார்வதி, ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏனம்மா இப்படி மௌனமா இருக்கிற? ஆண்டவா, படியிலக்கு வருகிறேன் என்று கையில அமர வைத்து சென்று விட்டீர்கள். இப்பொழுது வந்து என்ன ஆச்சு நான் கேட்கிய? ஏன் பார்வதி, தேவர்கள் மூவர்கள் யாராவது திரு இடுக்கம் செய்தார்களா? மூவர்கள் உனக்கு ஏதாவது முடிவணங்கி நமஸ்கரிக்கவில்லையா? யாராவது ஏதாவது உன்னை பேசினார்களா, ஏசினார்களா? இல்ல ரம்பா ஊர்வசி, ஆமா அப்பேற்பட்டவங்க வந்து தோழி பெண்கள் உனக்கு எவன வார்த்தை கேட்கலையா? ஆண்டவா பரம்பொருளே, ஈரேழு உலகமெல்லாம் இறையனுக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான். அப்படி இருக்கும் போது உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல. இருந்த போதிலும் இந்த உலகமெல்லாம் நீங்க இறையனுக்கு போனீங்களே, எந்த உயிருக்கெல்லாம் ஆண்டவே நீர் படியிழந்து வந்தீர். ஏய் பார்வதி, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் மகாதேவன் என் உயிரும் தப்பாமல் என்னால் படைத்த மனுக்கள் அத்தனைக்கு நான் படி இழந்திருக்கேன். என் மீது உனக்கு என்னடி சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாம் படி இழந்தேன் என்று சொன்னார். உலகம் எல்லாம் நீங்கள் படி இழந்தேன் என்று சொன்னாலும் ஆனால் என்னிடத்திலே இரு உயிர் பட்டினியா இருக்கின்றது. ஏய் பார்வதி, எல்லா மனுக்களுக்கு நான் வடி இழந்தேன். ஆனால் உன்னிடத்திலே எப்படி இரு உயிர்கள் பட்டினியா இருக்கும்? அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைகள் சந்தேகம் உனக்கு வேண்டாம். சந்தேகமா இருந்துதான் பட்டினியா இருக்கின்ற தாயே, பட்டினியா இருக்கிறதையும் எடுத்து பகவானும் சொன்ன ஆதிசக்தி பார்வதி முந்தானைய உழைக்கால சிச்சு மீள திறக்கால. சிச்சு மீள திறந்த போது அடைத்து வைத்த எறும்பொரு ஆணெரும்பும் பெண்ணெரும் ஆண்டவனார் அருளால் இன்னும் மட்டும் தின்னரு முடியாம வைத்திரு. ஒண்ணு மட்டும் ஒன்னு ஒண்ணு முடியாம வைத்திரு. சுத்தி சுத்தி வருகுதையோ, சுத்தி 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 பகவான பாக்குதையோ. சுத்தி சுத்தி வருகுதையோ, சொக்கனையும் பாக்குதையோ. அடியே பார்வதி, அடைத்து வைத்த எறும்பு ரெண்டையும் பாரு. ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் ஓர் எறும்பா இருந்தது, 1000 எறும்பா உருவெடுத்து நிக்கு. 8 நாளைக்குள்ள அத்தனை குட்டி போட்டிருக்கு. அப்ப ஆண்டவனார் அருளாலே தின்னும் மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாமல் வைத்திருக்கு. ஒண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு உண்ண முடியாமல் தின்னது போக மிச்சம் தலைக்கு வச்சு படுத்திருக்கு. அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், அடியே பார்வதி, நான் கல்லுக்குள்ள இருந்தா கல்லுக்குள்ள இருந்தா கடவுளறிய மாயமே, சிவனுக்குள்ள இருந்தா சிவனறிய மாயமே, அறைக்குள்ள இருந்தா அறைக்குள்ள எம்மாறனறிய மாயமே. அங்க ஆண்டவனும் சொன்ன போது
செய் இந்த கொடிய பாவம் எப்பந்து ஆளனையும் மறிச்ச அதிகமாவும் எப்பந்து கொண்டவனை மறிச்ச கொடிய பாவம் எப்பந்து அடியே பார்வதி தெரியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்கலாம் தெரிந்தே செய்த பாவத்துக்கு நாம் மன்னிக்க முடியுமா? முடியாது. அதுவும் இந்த பகவானை பரிசோதனை பார்த்தாலும் பரவாயில்லை. கட்டிய கணவன் என்றும் பாராமல் என் படியில் அப்பையனை பரிசோதனை பார்த்து விட்டார். கல்லுக்குள் இருந்தாலும் நான் கடவுள் அறியாத மாயம் இல்லை. சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவன் அறியாத மாயம் கிடையாது. அறைக்குள் இருந்தாலும் நான் அறனறியாத மாயம் உண்டோ? அப்படி இருக்க ஆண்டவனையே நீ பரிசோதனை செய்ததனால செய்த பாவத்தை கண்டிப்பாக நீ தீர்த்தாக வேண்டும். ஆண்டவா, சிறியோர் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பது உன் கடமை அல்லவா? பார்வதி, கடவுளாக நான் உன்னை மன்னித்தாலும் கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உன் துரோகம் உனக்கு ஒரு நாளும் தீராது. ஆகையினால் எனக்கு செய்த பாவத்தை நீ தீர்க்க வேண்டும் என்று சொன்ன போது அப்பந்தான் பார்வதி பார்த்தா செய்த பாவத்தை தீர்க்கணுமானா கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா யாரால முடியும்? ஒரு கை குழந்தை இருந்தா தான் முடியும். அவ ஏன் அப்படி நினைக்கா தெரியுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பத்துல சண்டை இருக்குன்னு வைங்க, ரெண்டு பேருக்குமே சண்டை வரும் போது தையா சொல்லுவாரு, வெட்டிடுவேன் குத்திடுவேன் உன்னை வல்லைய கம்பால இருக்கிருவோம் பாரு. பிறகு அம்மா சொல்லுவா, இல்லையே முண்டக்கண்ணா யார பாத்து கேக்க நீயா என்னைய கொல்ல போற? இல்ல யார முண்டக்கண்ணங்க எனக்கே கண்ணு உள்ள போய் கிடக்கு. இதுவரைக்கும் உன்னை நான் ஏன் கொல்லாம வச்சிருக்கேன் தெரியுமா? எதுக்கு? நாளை பின்ன இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லாத பிள்ளைன்னு வேற யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு தாண்டா உன்னை இதுவரைக்கும் நான் உயிரோட வச்சிருக்கேன். இல்லன்னு சொன்னா அன்னைக்கே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். அப்படியே உரல் கல்ல எடுத்துக்கொண்டா நீ தூங்கும் போது உன் தலையில அம்மி கல்ல போட்டா யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அதனால அப்பா இல்லாத பிள்ளைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன். ஐயா சொல்லுவாரு, உன்னைய கொல்லவும் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எவ்வளவு நேரம் ஆகும்? நாளைக்கு தாயில்லா பிள்ளைன்னு மத்தவங்க பேசக்கூடாது. அதுக்கு தாண்டி உன்னை நான் உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு இவரு சொல்லுவாரு. அப்படி இல்ல சுவாத்துல பச்சனாவிய வச்சிருவோம் பாத்துக்கோ. பிறகு அப்ப பிள்ளைய பார்த்ததும் கோபம் எல்லாம் காத்தா பறந்துரும். பறந்து போவோம். அதுக்கு தான் இந்த பார்வதா தேவி கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு கண்டிப்பாகவே ஒரு கை குழந்தை வேணும் என்று அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அடியாளோட வார்த்தை கேளு, நான் கொண்டவன பரிச்சை செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். ஆளனையும் பரிச்சை செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும்.
உனக்கு ஆண் குழந்தை வரம் மட்டும் வேண்டவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாமா. நீ மத்த ஏதாவது வரத்தை கேளு, நான் உனக்கு தாரேன். வேற வரத்தை கேளு. செய்த பாவத்துக்கு சிறிய குழந்தை வரம் தான் வேணும் என்று சொன்னா பிள்ளை வரம் கொடுத்தா பிழை மோசம் வந்து சேரும். மதலை வரம் கொடு, மதலை நல்ல வரம் கொடு, மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடு, கொடுங்கவலை வந்து சேரும். என்னால முடியாது முடியாது ஈஸ்வரியே பார்வதியே முடியாது முடியாது ஈஸ்வரியே பார்வதியே. அடி அடி அம்மா பார்வதி எங்க வரம் கேட்டா ஏந்து பிள்ளை கேளாதா. நீ கோடி வரம் கேட்டா குழந்தை வரம் கேளாதா. மூத்த மகன் கணபதியே முதற் பிள்ளைய உனக்கு தந்தே. அந்த நல்ல கணபதியும் ஓம் பேச்ச கேட்கல, ஏன் பேச்ச கேட்கல. தாயினோட குணத்தை போல தலைமகனும் பெண்ணும் கேட்டு அவன் சந்தியிலே போய் இளைய மகவேல் முருகன் இன்பமோடு உனக்கு தந்து அந்த நல்ல வேலவனும் வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியிலே போய வந்தான். புறத்தி மேலே ஆசை கொண்டு அவன் குண்டு தோறும் போய அடியே பார்வதி, அன்று ஒரு நாளையிலே மூத்த மகன் கணபதியே முதற் பிள்ளையா உனக்கு தந்தே. அந்த நல்ல கணபதியும் சரி உன் பேச்ச கேட்கல, என் பேச்ச கேட்கல. தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணும் கேட்டு அவன் சந்தையிலே போய மறந்தான் பார்வதி. இளைய மகன் வடி வேலவனை தந்தே. அவனாவது உன் பேச்ச கேட்டானா? அவனும் கேட்கல. மூத்த மகனாவது ஒரே ஒரு பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்டான். ரெண்டாவது உள்ளவன் இருக்கான் பாரு வடி வேலவே, அவனுக்கு 2 பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனி மலையிலே போய் அமர்ந்தான். கோமனம் பாய்த்து கொண்டு இருக்கிறார். குரத்தி மேலே ஆசை கொண்டு குண்டுதோறும் போய் அமர்ந்திருக்கிறார். மூன்றாவது பிள்ளையே முக்கண்ணை நான் கொடுத்தேனையானா மூன்றாவது பிள்ளையே முக்கண்ணை உனக்கு நான் கொடுத்தேனையானா அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான். உன்னையவும் மதிக்க மாட்டான், அவன் என்னையவும் மதிக்க மாட்டான் பார்வதி. அந்த மூன்றாவது பிள்ளையே முக்கண்ணை நான் கொடுத்தேனையானா அப்பேற்பட்ட பிள்ளையானது அவன் என்ன செய்வான் தெரியுமா? அடே மூணாவது பிள்ளையத்தான் முக்கண்ணனும் கொடுத்தேனா உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான். உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான். உலகத்துக்கு அடங்க மாட்டான், கட்டுக்கு தடங்க மாட்டான், கட்டுக்கு கையில இருக்க மாட்டான். ஆதி கையில இருக்க மாட்டான்.
கேட்க மாட்டான் மாயானம் போவாவே மாட்ட பிணந்தும் பார்வதி ஆமா சுடுகாடு போவா சுட்ட பிணந்தும் இடுகாடு போவா இறந்த பிணந்தும் அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா? ஏற்கனவே 2 பிள்ளையுமே நம்ம பக்கத்துல இல்ல. கிடையாது கிடையாது. இந்த 3வது பிள்ளையா வந்து நமக்கு உபகாரம் பண்ண போறான். இவரா நம்ம கூப்பிட்ட சொல்லுங்க என்னன்னு கேட்க போறான். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்கா வேந்தனும் குறுமொழி கேளால் சீடனும் இவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்தும் பயனில்லை இறந்தும் பயனில்லை. ஆபத்துக்கு உதவாத பிள்ளைன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து உதவி பண்ணணும். அந்த பிள்ளை அம்மாவும் அப்பாவும் செத்ததுக்கு பிறகு அவளுக்கு குச்சால தீர்த்தம் என்ன பாவநாசம் தீர்த்தம் என்ன அடேங்கப்பா மேலதாளம் என்ன வெடி என்ன இருக்கும் போது வந்து பார்க்காத பிள்ளை செத்ததுக்கு பிறகு விளவு அந்த பிள்ளை எதுக்கு தேவையே கிடையாது. அரும் பசிக்கு உதவாத அன்னம் என்று சொன்னா ஒரு ஆளு வயிறு பசியோட இருக்கும் போது அந்த நேரத்துல கொண்டு வந்து அந்த அன்னத்தை கொடுக்கணும். ஒரு மணிக்கு சாப்பாடை கொடுக்கணும். பசி அமர்ந்ததுக்கு பிறகு அந்த சாப்பாடை கொடுத்தா அது உடம்பிலே சேராது. அது சாப்பாடு இல்ல நஞ்சு விஷம்தான். தாகத்தை தீராத தண்ணீர் சொன்னா ஒரு ஆளுக்கு சாகக்கூடிய நிலையில உயிரை இழுத்துக்கிட்டு இருக்குன்னு வைகி அப்ப கொண்டு வந்து தண்ணியை கொடுக்கணும். அவர் செத்ததுக்கு பிறகு அந்த தண்ணீரை கொடுத்து என்ன பயன் இருக்கு? அது கிடையாது. எந்த பயனுமே கிடையாது. கடவாவளியே ஓடிடும் தண்ணி. வண்டிகளை ஓரமா விட வேணும். அங்கே நின்று கொண்டு இருக்கின்ற ஆண்கள் எல்லாம் பெண்கள் இருப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கொஞ்சம் அந்த பெண்கள் இருப்பதற்கு கொஞ்சம் ஓரமா நின்று பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆங்காங்கே நிற்கின்ற 2 வீலர்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது விழா கமிட்டியினுடைய உத்தரவு. வேண்டுகோள் எனக்கு அந்த வண்டிகளை ஓரமா விடணும். பொம்பளை ஆளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னு சொன்ன அப்படி. ஹலோ ஆகையினால் இப்பேற்பட்ட பிள்ளை நாமளுக்கு வேண்டாம் பார்வதி. அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகிய பகவான் சொன்ன போது அப்ப ஆதிசக்தியான பார்வதி என்ன சொல்லுகிறார்? சாமி கொஞ்சே நானும் விளையாட ஒன்னே எனக்கு வேணும் நான் மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்னே எனக்கு வேணும் புருஷன் இல்லா புத்திரண்டா எனக்கு பூமானை கொடுக்க வேணும் ஆளன் இல்லா ஆண் குழந்தை ஆண்டவனை கொடுக்க வேணும் ஆண்டவனை கொடுக்க புருஷன் இல்லாத புத்திரை 8 நாளைக்குள்ள வேணுமுங்க. நான் எப்படி கொடுப்பது? ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கணுமானா 10 திங்கள் ஆகும். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம்
என்பார்கள். ஆமா 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கும் பிள்ளையே ஆமையா உலகத்துல அரைங்குறையுமா கையங்கால ஊனமா பிறக்கு. சொன்னதை கேட்க மாட்டோமுங்க. நீ எண்ணி 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா நான் எப்படி அம்மா கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பது? ஆகையினால் அப்பேற்பட்ட குழந்தை என்ன ஆள முடியாது முடியாதையா என்ற ஆண்டவன் சொன்னபோது பார்வதி பிள்ளை வரம் வேணும்ங்கிறார். பகவான் பிள்ளை வரம் இல்லைங்கிறார். இருவேர்களுக்குமே கைலாசத்திலே தர்க்கங்கள் நடக்க 2 பேருக்கும் தர்க்கம் நடக்கும் போது அந்த வேளையிலே கைலாசத்துக்கு யார் வருகின்றார்? யார் வாரா? இதோ நாமலையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே அது எவ்வளோ? அவளா உன் வீட்டுக்காரனு பாத்தியா? நம்மளெல்லாம் சுமந்துகிட்டு இருக்கான்னு சொன்னா நான் எவான்னு கேட்டேன். இதோ நாமலையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்றாளே பொறுமையிலே சிறந்தவா யாரு? அவதான் பூமாதேவி. அப்படியா? அவ இருக்க பொறுமைக்கு அவளை பார்த்து நீ எவான்னு கேட்கலாமா? நீ முதலாவதே பூமாதேவின்னு சொன்னா அவ நினைச்சான்னு வை ஒரு நிமிஷத்துல உன்னைய தூக்கி தின்றுவா. தின்றுவா சரி. நீ முதலாவதே பூமாதேவின்னு சொல்லி இருந்தேன்னு சொன்னா நான் அப்படி சொல்லுவேனா? நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கலாம்ல. எனக்கு எப்ப பார்த்தாலும் ஆத்திரமா தான் இருக்கும். ஆத்திரமா வருதா? ஆமா ஆத்திரம்னு சொன்னா அவசர புத்தின்னு அர்த்தம். அப்படியா? சரி 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 நீ பேசும் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு அவதான் திங்க போறா. அதாவது பொறுமையிலே சிறந்தவா பூமாதேவி பூமாதேவின்னு நம்ம எல்லாம் சொல்லுகிறோம். ஆமையா அந்த அம்மா ஏன் பொறுமையா இருக்கா தெரியுமா? எதுக்கு? இதனால் இதுவரைக்கும் அவன் பொறுமையா இருக்கானா? என்னய்யா? ஏலே மனுஷங்களா, ஏ மனுஷா, நீ எவ்வளவு ஆடணுமோ ஆடு, ஆடு ஆடு, எத்தனை அட்டகாசம் செய்யணுமோ செய். ஆமா பயத்துல ஆடு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் சரி நாளை ஒரு காலத்துல நீ செத்ததுக்கு பிறகு உன்னை நான் தான் திங்க போறேன். நான் தான் திம்பேன். நீ என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு தான் அந்த அம்மா பொறுமையா இருக்கா. அவன் என்கிட்ட மட்டும் சேட்டை பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த காலத்துல மண்ணுக்குள்ள ஓட்டு பிதப்பாங்க. ஆமா இப்ப மண்ணுக்குள்ள எல்லாம் பிதைக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்தாங்க? கொஞ்ச நாள கட்டையை அடிக்கி கட்டையில தீய விட்டாங்க. ஆமா அப்படியே எரிச்சாங்க. சரி இப்ப அதெல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்கன்னு சொல்லி நெருங்கல் கூடி போச்சுன்னு சொல்லி ஆமா இப்ப என்ன கரண்ட் வச்சிருக்காங்க. கரண்ட்ல கொண்டு போய் ஆமா கொடுத்துட்டா போதும். சரி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்ச உடனே என்ன ஆகும்? ஒரு ஒலை முடியல சாம்பல் அள்ளிட்டு வந்துருவாங்க. ஒரு குத்து சாம்பல். ஆமா அவ்வளவுதான் நம்ம கதை. ஐயா நீங்க கொடுத்த பொருளுக்கு நாங்க சாம்பல். ஆமா இத கொண்டு போய் கரைங்க. ஆடி அடங்கும் உலகமடா ஆறடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. ஆமா அந்த காலம் அத சொன்னாங்க. என்ன? ஆனா இப்ப 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. அண்ணா கயிறு கூட இல்ல கிடையாது. இல்ல இல்ல இல்ல. அவன் சும்மா தான் வந்தோம். ஆமா சும்மா தான் போக போறோம். ஆமா போம்போது எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போக போறோம் இந்த உலகத்துல? அத யாரு நினைச்சு பேசுதா? யாராவது இன்னைக்கு அத நினைச்சு நம்ம வாழுவோமா? ஆமா அப்பல ஒருத்தன் பேய்ட்டமா இருக்க. வாழத்தான் பிறந்தோம் என்னைக்கா இருந்தாலும் செத்து தான் போக போறோம். நம்ம யாருமே நினைக்க போறதே கிடையாது. இல்ல இல்ல. ஆமா அடேங்கப்பா என்ன? அது தெரியாம நம்ம என்ன வரத்து வாரோம். அதானே கேட்டேன். வரத்துனா எப்பேர்பட்ட ஆளு? ஆம்பளை தான் நினைக்காளா இல்ல பொம்பளை தான் நினைக்காளா? இல்ல நான் எப்பேர்பட்ட ஆளு? என் பேர் என்ன தெரியுமா? என் பேக்கரண்ட் என்ன தெரியுமா உனக்கு? அதானே கேட்டேன். என்ன மிஞ்சி யார் இருக்கா உலகத்துல? நீ என்கிட்ட வந்து மோதுத. ஆமா நீ என்கிட்ட மோதுனனா என்ன ஆகும்? உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? சேட்டே ஒடிச்சிடுவேன். என்கிட்ட எப்பேர்பட்ட ஆட்கள்லாம் இருக்கு தெரியுமா? அதானே. இதெல்லாம் என்ன ஆகும்? ஆமா விவரம் இல்லாம மோத கூடாது. ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. ஒரு கண்வலிக்கு காணாது. ஆமா சும்மா அப்புறாணி மாதிரி இருக்கான்னு நினைக்க கூடாது. ஆமா பேக்ரவுண்ட எண்ணி பார்க்கணும். சரி இரவு நேரத்துல நம்ம எல்லாரும் படுத்திருக்கோம்னு சொன்னா ஆமா காலையில எழுந்திருச்சா தான் உண்டு. உண்டு. வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா தான் உண்டு. உண்டு. இல்லைன்னா ஆளை பார்க்க முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட உலகத்துல நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமையே. அதை என்னைக்குமே நம்ம மனதில நினைச்சு வாழ்ந்தா நம்ம எந்த விதமான கெட்ட எண்ணமே வராது. வராது வராது. அப்ப இந்த பொறுமையிலே சிறந்தவா பூமாதேவி வந்து ஆமா ஆண்டவா பரம்பொருளே ஐயா உலகம் என்று சொன்னா எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? உலகம் என்று சொன்னா வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும். இருக்கும். இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். ஆமையா. லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். இருக்கும். இரவென்று ஒன்று இருந்தா பகலென்று ஒண்ணு உண்டு. ஆமையா. தெய்வம்னு ஒண்ணு இருந்தா தீய சக்தி என்று ஒண்ணு உண்டு. இருக்கும். அப்பேற்பட்ட இந்த உலகத்துல என்னய்யா நீங்க படைத்த உலகத்திலே இருக்கக்கூடிய மானிட மனுக்களுக்கு ஆமையா பிறப்பை தவிர யாவருக்குமே இறப்பு என்பதே இல்லையே. எதற்கு? எதற்காக ஐயா? அந்த காலம் ஆண்டவன் படைத்த உலகத்துல என்ன மக்களுக்கு பிறப்பை தவிர இறப்புனா என்னன்னே தெரியாது. தெரியாது. சாவே இல்லாம அந்த காலம் வந்திருக்காங்க. ஆமா செத்தா தானே சுடுகாடு தெரியும். ஆமா கோயிலுக்கு போனா தான்
சாமி எங்க இருக்குன்னு தெரியும். அதானே கேட்டேன். செத்தாத்தான் தெரியும் சுடுகாடு எங்க இருக்குன்னு. ஆமா. அப்ப சாவே இல்ல பாருங்க. 100 வருடம், சரி 200 வருடம், 300 வருடம் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முளைத்து மொழி பிடிக்க சதை இல்லாம தோளுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வாவாங்கும் வீடு போங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபிடியா நிக்கும். அப்படி ஒரு காலத்துல அந்த உடம்பு 400 வருடத்துக்கு இருந்தா அந்த உடம்பு எப்படி இருக்கும்? 6 மாத பிள்ளையா மர பொம்மையா குறுகிருமா. கண்ணு மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கும். அண்ணன் தண்ணி எதுவும் கிடையாது, உறக்கம் கிடையாது. அப்போ ஒரு உலகத்திலே உயிர்கள் பிறந்து பிறந்து இருக்க இருக்க பூமாதேவிக்கு உயிர் சும்மா அதிகமாகத்தானே செய்யும். அதனாலே கைலாசம் வந்து ஆண்டவா பரம்பொருளே எனக்கு நீங்கள் உயிர் சுமையவே குறைத்து தர வேணும் என்று அந்த பூமாதேவி கேட்ட போது அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? எம்மா பூமாதேவி, உனக்கு இருக்கக்கூடிய உயிர் சுமைகள் அத்தனையும் நானே உனக்கு குறைச்சு தரேன். 400 வருடம் வாழ்ந்தாங்கன்னா அந்த காலம் அந்த மனிதர்கள் வாழ்ந்ததற்காகத்தான் அந்த காலம் வீட்டுக்கு வீடு மாடா குழி போட்டு கட்டுவாங்களாம். மாடா குழி போட்டு ஏன் கட்டினாங்கன்னா இந்த 400 வருடமா இருக்க உடலு அந்த உடம்ப வீட்டுக்கு வரக்கூடிய மாவாட்டி. மாவாட்டினா அவதான் மருமக. அப்படி விவரமா சொல்லி அவ வந்தாத்தான் மாவாட்டி நல்லா தோசை அவிச்சு கொடுப்பா. பிறகு வீட்டுக்கு வரக்கூடிய மாவாட்டி மாமன் மாமியார தாய் தகப்பனாகவே நினைத்து அந்த காலம் வந்து கூரை வீடு பாருங்க. அந்த கூரை வீட்டுல சாணியை கரைச்சுதான் தரையை மொழுகுவாங்க. அப்ப தரையை மெழுகும் போது அவங்களை வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களால எந்திரிச்சு போகவும் முடியாது. அதுக்குத்தான் இந்த மாடா குழிக்குள்ள தூக்கி அவங்கள வச்சுக்கிடுவார். அந்த தரை காஞ்சதுக்கு பிறகு வெளியே எடுத்து வச்சுக்கிடுவார். நல்ல மருமகளா இருந்தா உள்ள வப்பா வெளியே இறக்குவா. ஒரு மாதிரி ஒன்ன மாதிரி அகம் பிடிச்சவளா இருந்தா என்னவா ஏ கிழவே எப்ப பார்த்தாலும் ஒட்டு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு வீட்டுக்கும் பூமிக்கும் இணையமாவா இருக்கிய அப்படின்னு பானையில வச்சு வீட்டுக்குள்ள ஒரு குழிய தேண்டி அதுக்கு ஏத்த ஒரு ஒலமுடிய வாங்குவா. அவ 2 பேரையும் உள்ள வச்சு அப்படியே போட்டு வீட்டுக்குள்ளே குழிய தோண்டி புதைச்சிருவா. பிறகு நல்லவளா இருந்தா தானே செய்வா, இல்லைன்னா செய்வாளா? செய்ய மாட்டா. அப்ப இந்த உலகத்துல இப்படி இருக்க இருக்க எனக்கு உயிர் சுமை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் நீங்க எனக்கு உயிர் சுமையை குறைச்சு தாங்க. அப்படி என்று பூமாதேவி கேட்ட போது ஆண்டவனாகிய சிவபெருமான் தெய்வத்திரு வள்ளுவரை வரவழைத்து வாருமையா வள்ளுவரே, வாருமையா வள்ளுவரே, வார்த்தை ஒன்று சொல்ல பூலோகம் போகணுமே, பூலோகம் போகணுமே, ஒரே பறை ஓசை அடிக்கணுமே, கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.